எனக்கு மாதம் ஒரு 6-7 மணிக்கு ஒலிம்பி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ண்டு அப்புறம் யோசிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யாரோட நான் விதுவாக கேட்குறாங்க என்ன செய்கிற அப்பா ஒரு சப்போர்ட்டாக போட்டோண்ட சும்மா அங்கே அந்த கோவைக்கு மாட்டுவார் உங்களோட பிள்ளையே அப்படி சொல்லக்கூடாது என்ன அவளுக்கு தெரியும் நான் தனியாகவே எல்லாம் செய்து முடிச்சிடுவேன் சொல்லி வேலை இல்லையா மந்தியைக்கு போய் வேண்டி எவ்வளோ பெருசாக இருக்குது இல்லை நான் எலும்பு கொஞ்சம் கூட வேண்டி வந்து நான் இறைச்சி கறிக்கு நல்லா இருக்கும் நல்ல நாய் நீ சொல்கிற ஆள் இரவில் சாப்பிட்டுட்டு கை கழுவுறையில் அந்த நாயல்கிட்ட கொடுத்தா சரி பஸ்ஸில் நாயை கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் சீட் வழியை வச்சிருக்கல அதுதான் நான் உங்களை ஏற்றக்கே யோசிக்கிறேன் நான் அதை விட நான் பிறந்து அங்கானே பின்ன உனக்கு செயற்பாடு இல்லாத தெரியும் அன்னைக்கு ஒரு இருமல் ஒன்று நிற்கிது அன்னைக்கு கூழ் தண்ணி சொல்லு கேட்குறப்பட அதுதான் நம்ம தான் உங்களுக்கு தெரியுமோ ஒரு கல்யாணத்துக்கு உள்ளட்டம் அங்கே சமைக்க ஆக்கலே இல்லை அவ்வளோ முளையவங்க என் பட்டே இருந்தது எத்தனை பேரை பிடிச்சி பட்ட விட்டேன் நான் அது புல்லாவடையோ விட்டுட்டு வந்து நீங்கள் பாருங்க காணாட்டி விடலாமா அது என்ன பார்க்க தெரியாங்க குளிச்சுட்டு வாயில் வச்சு பார்க்குறது தானே வாயில் வச்சு தானே பார்க்குறேன் இப்படி பிடிங்க சுடாதப்பா கவிதா ஸ்தீ மிதிக்குது நீங்கள் சுடு பண்ணுறீங்க நீங்க இதுக்கு கண்ணை நிறம் வச்சிருப்பேன் சாப்பிடுங்க வச்சிருக்கிறோம் சாப்பிட்டு நிரம்பிருக்கா கொஞ்சம் வச்சிருந்து ஓட்டு கொஞ்ச நாளாக சமைச்சு கூட பேயலாப்பா புத்தரிசி பிடிக்குமா உனக்கு உதன்னப்பா கோழியா இல்லை 2க்கு மாற்று புது மாடு உங்களுக்கு மாட்டாச்சி எங்களுக்கு பிடிக்கிறாரு ஆனால் நேரத்துக்கு வந்துடும் ஆனால் நான் கிண்டுறக்காக கிண்டுற கடைசி கட்டத்தை அதான் அடி பிடிக்குது இது என்ன கோழி ப்ரோயிலரோ மற்றதோ உண்மையை சொல்கிறதோ பொய்யை சொல்கிறது உண்மையை சொல்லுங்க நான் அப்புறம் சொல்கிறேன் என்ன சொல்லுவேன் ஆனால் இது மாற்றுச்சு உண்மையை மாடு உண்மையை மாடு உண்மையை சொல்லுங்க உண்மையை மாடுதான் மந்தியைக்கு போய் வேண்டி எவ்வளோ பெருசாக இருக்குது இல்லை நான் எலும்பு கொஞ்சம் கூட வேண்டி வந்து நான் இறைச்சி கறிக்கு நல்லா இருக்கும் அப்போ ஆளுக்கு எலும்பு விருப்பம்ன்றோட ஆள் 2 நாய வளர்க்கு இங்கே சிவப்பிகார அதுகளுக்காண்டி தான் அந்த எலும்பு வாங்குறது விடுங்க அப்போ நீங்கள் ஆக்களை விட நாயை தான் கூட கவனிக்கிறீர்கள் உங்களோட கவனம் பூரா நாய் தான் கிடக்கு அது நல்ல நாய் உங்களோட கவனம் பூரா செம்புலாம் கிடக்குன்ற மாதிரி உண்மை நாய் நன்றி உள்ள மிருகம் கவனிக்கும் அதுதான் அது நல்ல நாய் நீ சொல்கிற ஆள் இரவில் சாப்பிட்டுட்டு கை கழுவுறையில் அந்த நாயல்கிட்ட கொடுத்தா சரி அப்படியே அப்படியே வலிச்சு எடுத்து விடும் ஆள் அதை கூட கழுவாது அந்த பாசத்தின் இதே சொல்கிறீங்க வெளிநாட்டு பக்கங்களில் நாயை வந்து பெட்டில் வச்சு வளர்ப்பாங்க தூக்கி பெட்டில் அப்படி ஒரு மரியாதை நாய் பூனிகளுக்கு அது ஆக்க குறைஞ்ச வீடு இருக்கும் வீடு ஆனால் எங்கட நாட்டில் தான் நாய் பூனிகள் பாவம் அப்போ ஒருவேளை பெட்டில் வச்சுருக்கீங்க நாய் அப்படி இப்படி பயத்து குழந்தைகளாக இல்லை அது இறங்கி ஓடும் என்ன பூனையெல்லாம் போய் அந்த அப்படி ட்ரைனிங் எடுத்துருவாங்களோ அப்படி தான் அந்த பூனை வந்து வீட்டுகளுக்குள்ள இருக்காது இருக்கிறண்டா ஓடி போய் அதோட இதுக்குள்ள இருந்துட்டு இப்போ இந்த மண்ணால் மூடி விடும் அது சரி ஆனால் நான் அந்த பாக்கில் பார்த்தேன் நாயை கொண்டறினோம் நான் வந்து போகுது க்ளோஸை போட்டுட்டு அள்ளி பொக்கெட்டுக்கு வச்சுட்டு போதாரு அப்படி அந்த பாஸ் திருப்பி பஸ்ஸில் போகக்குள்ள பஸ்ஸில் நாய் கொண்டு போகலாம் பஸ்ஸில் கொண்டு போகலாம் டிக்கெட் எடுத்து கொண்டு போகணும் நாய்க்கு ஆக்கள் மாதிரி டிக்கெட் எவ்வளோ டிக்கெட் நார்மல் ஆக்கள்கிட்ட டிக்கெட் தான் ஆக்கள்கிட்ட டிக்கெட் தானே பஸ்ஸில் நாயை கொண்டு போகலாம் கொண்டு போகலாம் சீட் வழியை வச்சிருக்கல அதுதான் நான் உங்களை ஏற்றக்கே யோசிக்கிறேன் நான் அது பார்த்தியே மாற்றச்சி வண்டி ஒரு பக்கத்தால் கத்திரிக்காய் வெள்ளைக்கறி வைக்குது கொலஸ்ட்ரோலை விட்டுறக்காண்டி கத்திரிக்காய் கறினா இப்போ அன்றைக்கு யாரோ சொன்னேன் இல்லை அந்த கொலஸ்ட்ரால் வெட்டுறது
டென்மார்க் அம்மாக்கள் காய்ச்சல சைடா 2 கால் சொன்னேன் இல்லை ஐபிஎஸ்ஸா சொன்னார் ஓகே ஓகே சொன்னார் இது ஒரு கண்ணுங்களா அடி பிடிக்குது அப்படின்னு இதை இப்படியே வச்சா சுடுமாப்பா அதுதாங்க ஒரு இது துண்டை இந்த துண்டை நீங்கள் கொண்டு வந்தீங்களா கேட்டாட்டி இங்கே இருந்து கொண்டு வந்து கை துடைக்கிறது கை இது பிடிக்கிறது அது உண்மையாக மாடு என்ன கேட்டால் சந்தை மாடு ஓ மாடை கொண்டு வந்து நான் தான் முதல் வாங்கினான் என்னண்டு மந்தியில் மாடை கொண்டு வந்து இறக்கி வெட்டி நான் தான் முதல் மாடா கொண்டு வந்து வைக்கணுங்களோ இல்லை உரிச்சிட்டு கொண்டு வந்து பார்ட்ஸாக கடையில் போடுவாங்க தானே கொடுக்குறாக்கா அப்போ நீங்கள் மாட்டு ரஜ்ஜியண்டு இல்லாமல் மாட்டு பார்ட்ஸ் வண்டிக்கிறோம் இல்லை அவங்க கொண்டு வந்து இறைச்சி நான் முதலாவது ஆளாக வேண்டி நான் நிறைய பேர் ஈவில் 2000 தான் எப்படி ஒரு 5000 போயிட்டீங்களா இல்லை 6 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாக்கா 6:30 போயிட்டேன் அப்போ அப்படியே வரைக்கும் அதில் போய் வேண்டியிருந்தேன் என்ன மாதிரி இங்கே ஹாஸ்பிட்டல் பிடிச்சி கொண்டு உங்களுக்கு சூப்பராக இருக்குன்றீங்களா அம்மா பின்ன எங்களை வந்திய ஹாஸ்பிட்டல் சொல்லி வேலை இல்லையா பாப்பா இவன் ஃபுல் கவனிப்பேன் ஃபுல் கவனிப்பு மற்றது புது பில்டிங் வந்த பிறகு சும்மா என்ன சொல்கிறது அப்போ ஆக்களை உள்ளுக்கே விட மாட்டாங்க அவ்வளோ தூரம் அந்த ஒரு இது அந்த நோயாளிகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக்கினாலும்ன்றதுல அவ்வளோ ஒரு கவனிப்பு கரண்ட் போயிட்டு உண்மையிலே டெவலப் எங்களோட ஊரில் இருக்குன்னு சொல்ல உண்மையாக நான் பெருமைப்படுறேன் நல்லா கவனிப்போம் நர்ஸ் மேர் சிங்கள நீங்கள் முதலே சொல்லணும் எனக்கு என்ன மாதிரி செய்யணுமெண்டா அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி செய்வேன் அதை விட நான் பிறந்து அங்கானு ஓ என்ன பின்ன உனக்கு செயற்பாடு இல்லாத தெரியலையா ஆண்டா கேட்குற கேள்வி அன்னைக்கு ஒரு இருமலோண்டு நிற்கிது அன்னைக்கு கூழ் தண்ணி வாயில் வச்சு பாருங்க தெரியும் சொல்லு கேட்குற அதுதான் நம்ம வந்தான் ஓ அதெல்லாம் நிப்பாட்டணுமா அதுக்காண்டி ஐஸ் கட்டியை நிப்பாட்டாது ஆள் தான் நிப்பாட்டணும் சாப்பிட்றது இப்போ அங்கே கத்தரிக்காய் முடிஞ்சு போட ஓ நிப்பாட்டு ஆள் இல்லை அதோட ஆளை காலையில் ஒரு அங்கிள் ஒரு ஆள் வந்து பிடிச்சிட்டாரு இல்லை சொல்ல என்ன எங்கே முதல்ல கொடியாத்துல இருந்து ஒரு அங்கிள் ஒரு ஆள் வந்து நம்ம 2 பேருக்கு அரிசி வண்டி கொடுத்தோம் ஓ அவரா தாடிக்காரங்க இவர் அவருக்கு போய் இந்த அதில் போய் 10 கிலோ அரிசியை வண்டி கொடுத்து விட்டேன் நானும் அரிசி பேக் வண்டி கொடுத்து காசெல்லாம் கொடுத்து விட்டேன் நாலு சிறப்பு ஓ ஆனால் என்ன பிரச்சனை அவர் ஆள் கொஞ்சம் பொய்யுங்க ஆனால் என்ன செய்யறது வந்துட்டாருண்டு நான் அரிசி வண்டி கொடுத்து காசெல்லாம் கொடுத்து விட்டேன் ஆனால் பொய் ஆள் அப்படி இப்படிலாம் பொய் இவர் என்ன தெரியும் அப்புறம் என்ன கொடியாம அரிசி என்ன அப்புறம் என்ன பேர் தான் இந்த கைகழுவுற தான் நீங்கள் வந்து எடுத்து பிரிச்சு வைக்கிறான்னு நினைப்பீங்க இல்லை 2 நினைப்பீங்கன்னா கதைக்க வாரன் விஷயத்தை சொல்ல வாரன்னு அப்போ அதுக்காகவே நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலாக வந்து இப்போ நார்மலாக எங்களுக்கு மாதத்தில் குடி தண்ணி எடுக்கிறக்க கூட அப்பா செலவழிச்சிருப்பா மாதம் தம்பி கொஞ்ச நாள் ஐயோ இந்த வேலை வீட்டுக்குள்ளே ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 600 ஒரு 6 கேன் 5 கேன் நார்மலாக 5 பார்ப்போம் என்ன 5 கேன்ன்றாலும் நார்மலாக 15000 ரூபா போகணும் தண்ணிக்கு அப்போ இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் அந்த அதாவது காசுக்காண்டின்றதை விட அது ஒரு வேலை என்னடா அப்பா வந்து ஒவ்வொரு நாளும் போயிட்டு வந்து ஆள் தண்ணி எடுத்து கொண்டு வரும் கொள்ளும் அப்போ அது ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய சுமை மாதிரி அப்போ டக்குன்னு யோசிச்சோம் 15000 எப்படி பார்த்தாலும் 4 மாத காசு அப்போ 4 மாத காசானோட டப்பண்ட என்ன செஞ்சோம்னு சொன்னால் ஒரு மிஷின் ஒன்றை வேண்டி பூட்டி விட்டோம் அப்போ பூட்டி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி வேணும்னு சொன்னாலும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் 1 மணித்தியாலத்தில் இங்கே 12 லிட்டர் தண்ணி அடிக்கும் இது வந்து அப்போ 1 மணித்தியாலத்தில் 12 லிட்டர் நம்ம எடுக்க ஒட்டோ அது ஃபில் ஆகி கொண்டு இருக்கும் அதுலேயும் வந்து இப்போ கவிதாஸ் ஃபில் பண்ணி வச்ச மாதிரி எங்களோட விதோட தம்பியாகணுண்டா ஸ்பெஷலி அவைக்கு அதுதான் வந்து மெயின் டியூட்டியாக இருக்கும் இரவில் படுக்கக்குள்ளே கழிஞ்சு தண்ணி போத்தலுக்க வந்து ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி வைப்பினோம் ஏன்னு சொன்னால் தண்ணி இதில் இருக்கிறபடியாக எடுத்து வைக்கிற ஈஸி தானே இந்த இருக்குது இதுக்குள்ளே இருக்குது இந்த மிஷின் இந்த
இதுதான் அந்த மிஷின் ஆரோப்னு சொல்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்போ இதில் முதல் நாங்கள் பிளான் பண்ணது மேலே வீட்டுக்கு மேலே கொண்டே பெரிய மிஷினை வச்சு ஃபுல்லாகவே ஃபில்டர் தண்ணியே எல்லா இடமும் சப்ளை பண்ணுவோம்ட்டு. அது என்னென்னா எனக்கு அதோட விளக்கங்கள் தெரியாது. அதுக்கு பிறகு வந்து வேறு ஒரு அண்ணா சொன்னாரே எல்லாம் வீடு ஃபுல்லாக பாத்ரூமுக்கு எல்லாமே என்னத்துக்கு ஃபில்டர் தண்ணி போவான். நான் வந்து அவங்க சொன்னது அந்த சிங்குகள் ஷவர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது பாதிப்படையாமல் இருக்கணும்னு சொன்னால் இப்படி இந்த தண்ணி இருந்தால் தான் இந்த உப்பு படியாண்டு. அப்புறம் ஒரு அண்ணா சொன்னால் இல்லை நீங்கள் சொஃப்னர் மட்டும் போடணும். அதெல்லாம் நான் வீடியோ சொல்லியிருப்பேன். சொஃப்னர் போட்டுனாலே ஓகே, கல்சியம் ரிமூவ் ஆகினாலே அங்கே வந்து அந்த கல்சியம் படிக்கிற பிரச்சனை இருக்காது. அப்போ நீங்கள் மெயினாக வந்துட்டு அங்கே சொப்னரை போட்டுட்டு கீழுக்கு ஒரு சின்ன ஆரோப்பை வச்சிங்கன்னு சொன்னால் கிச்சனுக்குள்ளே உங்களுக்கு குடி தண்ணிக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணலாம்ண்டு. இந்த ஆரோப்பில் வந்து நீங்கள் எந்த தண்ணியை வந்து விட்டாலுமே அதை வந்து வடிவாக ஃபில்டர் பண்ணி தரும் என்று நான் நம்புகிறேன். இந்த மைக்ரோ அவனை ஆஃப் பண்ணி விடுங்கோ. பார்த்தீங்களா அவசரத்துலேயும் நிதானம் பண்ணும். இதுக்குள்ளே மாவுள் மட்டும்தான் வைக்கணும். அப்படியோ மாவுள் பிளாஸ்டிக் ஆனால் கூட பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. என்னத்தை வச்சா வடிக்கும்? வெடிக்காது. சில்வர்கள் வச்சா கரண்ட் அந்த இதாண்டு ஷோட் பண்ணுற மாதிரி வரும். சில்வர்கள் வைக்கக்கூடாது. அது வைக்கவும் கூடாது. அது அந்த ஷோட் பண்ணிக்க இதில் பேங்க் இதில் எழுதி கிடக்கு செரமிக் இன்சைடு. செரமிக் ஐட்டம்ஸ் மட்டும்தான் உள்ளுக்கு வைக்கலாம்னு அதில் எழுதி விட்டுருக்காங்களே. என்ன பட் என்னென்றால் அக்னிக்கு அந்த குத்தரிசி கதையை நாங்கள் அண்டை வீடியோவில் காய்ச்சி நிறைய அம்மாக்களும் சொன்னோம். இப்போ என்ன திருத்தமாக இல்லை என்ன மாதிரி அதே வேலை தானே இல்லை. அவர் இன்றைக்கு சாப்பிட்றேன் சொன்னவர் தானே. அப்போ இன்றைக்கு அது அப்புறம் இன்னும் சாப்பிடல. அப்போ இன்றைக்கு கொடுத்து பார்ப்போம். ஓ அதுதான் போடவே இல்லை. என்ன மாதிரி அப்போ ஒன்று ஸ்பெஷலாக அக்னியை சாப்பிட வச்சு அந்த ஒரு வீடியோ தொண்ணூறு எடுப்பாங்க. அதாவது இப்போ ஒரு பிளேட்டில் நாங்கள் போடுற சோறு முழுமையாக சாப்பிட மட்டும் கவிதா காட்டேன். ஏன்னா இப்போ சரி எங்களை தான் விடுவோமே. சரி நாங்கள் சொல்கிறதுக்கு மதிப்பளிக்கிறேன்னு வைப்போம். நிறைய அம்மாக்கள் அக்காக்கள் அண்ணாக்கள் அப்பாக்கள்லாம் சொன்னவே குத்தரிசியில் உள்ள அந்த நன்மையை வந்து உனக்கு சொன்னவே. அவர் கதைக்கின்ற நீ வீடியோவில் சாப்பிடலேண்டா நீ எங்களை மட்டும் இல்லை அவங்களே மதிக்கல. அதாவது கால் செருப்பாக நினைக்கிறேன் என்ன தமிழா. சரியா போட்ட சாப்பாடை ஃபுல்லாக சாப்பிட மாட்டோம். வீடியோ பிடிச்சிட்டு யாழ்ப்பாணம் போண்டா சாப்பிட்டு போண்டா காலமே ஒன்றும் சாப்பிடல. அப்போ உண்ட நலனில் மட்டும் இல்லை நாங்கள் எல்லாட்ட நலன்லையும் கருத்தில் கொள்ளணும். இங்கே வரும் இந்த வெங்காய வட்டை அதில் வச்சு வட்டி காட்டுங்க இருக்கா. வெங்காய வெட்டினை பற்றி ஒரு கதைகளை பார்க்க அன்றைக்கு விது வெட்டினை பற்றியும் கதை நான் வெட்டினை பற்றி ஒரு தான் கதைக்கிறாங்க இல்லை. அது எனக்கு ஒரு மன கவலை. இப்போ கேரட் சம்பளம் கொடுக்குது. ஆனால் நீங்கள் தினமும் நாய்க்கு அந்த வேலையை செய்வீங்களாண்டா உங்களை சமையல் பகுதியிலேருந்து நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டி வரும். நாயில் பாசம் வைக்கிறது ஓகே தம்பி, சாப்பாடு கொடுக்குறது ஓகே, கூப்பிட்றது ஓகே, சும்மா கிட்ட வச்சு கதைக்கிறது ஓகே. அது என்ன சாப்பிட்டு கையை நாயிட்ட கொடுக்குறது? அது சும்மா நச்சு நச்சுன்னு சத்தம் தான் கேட்குது. அது கழுவுற மாதிரி அப்படியே வலிச்செடுக்குது. ஏன்னா அதுட்ட சாப்பாடு டேஸ்ட்டும் கூட தான். அதனால் நியாயம் விட்டுது இல்லை. நீங்கள் நம்புறீங்களோ? நம்புறேன்றோட கண்ட அது பிள்ளையாண்டு இல்லை. மோதிரத்தில் இடவெல்லாம் நல்ல மாதிரி க்ளீன் பண்ணு. மற்றது நீங்களெல்லாம் கையை சில பேர் கொஞ்சிடவே இல்லை நாயலுக்கு. ஓ சில பேர் அங்கே எல்லாம் கொஞ்சுவாங்க. வச்சுக்கொண்டே தங்கட போர் வைக்க வச்சுக்கொண்டு படுப்பாங்க. சொல்கிறத நீங்களும் அப்படி கொஞ்சம் செயற்பாடு. அங்கே நான் நாய் அதுக்கு பதிவுகள் எடுத்து பெரிய நீங்கள் அங்கே நாய் வளர்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு பதிலாக தான் நாயை வளர்க்குறீங்க. அம்மானே நீங்களும் ஒரு நன்றி உள்ள நாய் தானே. நாய் அவ்வளோ இது நானும் ஒரு நாய் தான். சேவ் பண்ண சொல்லத்தான் நோமல் எங்கே ஆள் ஓடிட்டு வேறு இங்கே வந்து ரெண்டிடம் போங்க. இந்த வெங்காயம் குட்டியாக என்னதுக்கு வெட்டுனீங்க? அது கரெக்ட் சம்பளம். கரெக்ட் சம்பளம். அவர் சொல்கிற விஷயம் என்னடா அந்த மெனு வந்து சரியாக இருக்கணும். அப்போ என்னென்ன கரைசம் வச்சா என்னென்ன சாமான் இருக்கணும்ன்ற அந்த மெனு டேஸ்ட்டாக இருக்கும். மெனு வந்து கரெக்டாக இருக்கணும். மிளகாய் வெட்டுறீங்களோ? அதுக்கு வெட்டணும். மிளகாய் வெட்டால் தான் செய்யும். மிளகாயை தான் அப்போ நான் வெட்டி தரேன்னு இது மிளகாய் வெட்டுறீங்களோ? கண்ணெறியும் இல்லை, கையெறியும் இல்லை. உங்களுக்கு தெரியுமோ ஒரு கல்யாணத்துக்கு உள்ளட்டம் அங்கே சமைக்க ஆக்கலே இல்லை. இவ்வளோ மிளகாய் வெங்காயம் பட்டே இருந்தது. எத்தனை பேரை பிடிச்சி பட்ட விட்டேன் நான். அந்த கல்யாணம் அதுதான் பார்த்தீங்களா ஆபத்துக்கு அப்படி இருக்கிற நல்ல உண்மையாக தான். நாங்கள் தெரிஞ்சதை கொண்டு எல்லாத்தையும் செய்து முடிச்சு. அது என்னடா மாங்காய் எல்லாம் பழுத்து போச்சுடாப்பா. ஐயோ உண்மையாக வெட்ட போகிறீங்களோ நீங்கள்? பச்சை மிளகா கண்ணெறியும் இல்லை.
நீங்கள் கதைக்கிறீங்க ஒன்றா பாரம்பரம் இது என்ன பச்சை கூட சின்ன போட்டுது அதுதான் அது அந்த கொச்சி இத்தாலியா பயங்கர விலை இல்லை எவ்வளோ கிலோ விலைக்கும் சின்னதுக்கும் என்ன பயம் அவங்க அதை பிஞ்சிலேயே பிடுங்கி விற்கிறாங்க என்னென்ன வருமானமோ எடுக்கிறாங்க இந்த சீசன் தவறுனா நீங்களெல்லாம் பார்லிமெண்ட் மெம்பராக இருக்க வேண்டிய ஆகலப்பா கொஞ்சம் பிறகு அது என்ன வெட்டுற இப்போ எந்த சைஸில் வட்டம் வட்டமாக அந்த முட்டைக்கு வெட்டுற மாதிரி வெட்டிட்டு போடுங்க டெய்லி வெட்டுறேன் இல்லை பிடிக்காட்டி எடுத்து எறியலாம் இப்படி ஐயா ஓ டே நீ என்ன அவமானப்படுத்ததே குடிக்காதா அப்படி வெட்டல இல்லை பாருங்க கத்தி எழுத்து வெட்டுறா வச்சு சர இழுத்து வெட்டணும் அழுத்து வெட்டுவேன் எந்த பொருளும் அழுத்து அநியாயம் போச்சா வச்ச போ ஆனால் கை எரியுமாப்பா ஒரு கட்டத்தில் அப்படியே அந்த கையை வந்து கண்ணுக்கு பிரட்டினா கண்ணும் எரியும் உங்களோட சின்ன வயதில் உங்களை அப்பா உங்களை கட்டி போட்டு கண்ணுக்கு மிளகா போட இல்லையோ உங்களுக்கு போட்டிருக்காரு உலகண்ணே அதான் கொஞ்சம் நல்லா இதை நீட்டாக வளர்ந்துக்கிறேன் சும்மா கண்ணுக்கு போடுவேன் அந்த சும்மா ஆனால் சொல்கிறான்டா முந்தி போடுறோம் தம்பி ஓ சொல்லாமல் கொள்ளாமல் விளையாட்டுக்கு ஓடினா கொண்டா எனக்கு அப்பாவுக்கா போயில காம்பா அடிச்சவா எனக்கு ஒரே ஒரு கண்ணுக்கு மிளகா போட்டு அப்படியும் செய்யறதோ வாயில தேய்ச்சவா வாயில தேய்க்கிறது அப்படின்னு இது வந்து கொஞ்சம் இறைச்சி தான் நான் அதுக்குள்ள நான் கொஞ்சம் எலும்பு கூட போட்டிருக்கிறேன் அப்படி இல்லை உண்மையாக உலகத்தை நான் சொல்கிறேன் எலும்போட வேண்டிய கவிலா குறைவு இல்லை இல்லை இறைச்சி தனியாக தான் தாராங்க நான் எலும்பு புரிம்பா வாங்கினேன் 400 ரூபாய்க்கு அப்போ நீங்கள் ரஜ்ஜியை தாண்டி கிலோ வச்சுக்க எலும்புக்கும் சேர்த்து ஓ எலும்பு புரிம்பா தான் நீங்கள் விற்கிறாங்க சரிதானே 1 கிலோ ரஜ்ஜி 2500 அரை கிலோ ரஜ்ஜி 1400 எலும்போட வண்டிக்கு 1 கிலோ வந்துடும் 1800 ஆக முடியும் இப்போ உங்களுக்கு அப்படி இல்லை இப்போ எங்களுக்கு போட்டுருந்தோம் கவிதாசம் ஓ இல்லை இப்போ குளிச்சுட்டு வடிகட்டு நிற்கிறார் யார யாருவோ திடீர்னு வீட்டுக்கு வந்த குண்டன் நடந்தது என்ன மூங்கழுவாம வீடியோவில் எடுவட்ட அதிசயம் இங்கே என்ன எதுக்கு கரெக்டுக்காக போட்டாங்க ஓ ஓ ஆ ஓ போடுங்க உள்ளி குழம்பு மிக்ஸ் பண்ணணும் உப்பு போடணும் உப்பு போடுற கணக்கு என்ன காட்டுத்தாங்க அதில் ஒரு கரண்டி போடுங்க அந்த பேக்கிக்குள்ளே இருக்கு கரண்டி இதுக்கெல்லாம் ஒரு கரண்டி வரும் ஓ ஓ இதுக்கும் கரண்டி அதுக்குள்ளேயே கரண்டி இருக்கு இதால் ஒரு கரண்டி புல்லாவோ மேவியோ பள்ளமாவோ மட்டமாக போடணும் ஒரு கணக்காக போடும் அது என்னடா கரைச்சம்பல் உப்பு பாவுக்கு ஒன்றுக்கும் கிடக்காதே ஒரு கணக்காக அடுப்பு கரைச்சி பாருங்க ஓகே போடுங்க ஓ இப்போ என்ன செய்கிறேன் நான் இப்போ அப்படியே பிரட்டுங்க கரண்டி எடுத்து இல்லை கரண்டியால் எந்த கரண்டியால் உங்கள் உள்ளுக்கு லாச்சிக்கில் கரண்டி இருக்குது பெரிய கரண்டியோ வாம்போ பாருங்க அடிக்கடி என்ன செஞ்சு பாவிக்கிறோம்டா ஓ அப்புறம் ஆள் பஞ்சில் நாயை கொண்டு வந்து வச்சுக்கும்ப்ரா இதுக்குள்ள கலவுறாக்கு 2 தேசிக்கே வேணும் இல்லை உண்டு கேரட் சம்பளுக்கு வேணும் உண்டு இறைச்சி ஏன் தேசிக்க கேரட் சம்பளுக்கும் இறைச்சிக்கு இல்லை அது தேசிக்க கரெக்டுக்கு தேவைன்னு எனக்கு தெரியும் நான் வேறு எதுக்கும் தேவை கொண்டு வைக்கிறேன் இந்த அடுப்பு ஸ்டார்ட் பண்ணுற சத்தத்தை கேட்டாலே ஃபயர் ஆகிற மாதிரி கேட்கலாம் ஃபயர் தான் ஆகுது இது கத்திரிக்காய் என்ன இன்னும் முறாங்க இல்லையோ இல்லை நான் உள்ளி போடையில் இருக்க உள்ளி போட்டேன்னு கடைசியில் நாங்கள் இறக்கு 2-3 நிமிஷம் ஆனால் பேர் இப்போ நாங்கள் இறங்கினா அப்புறம் சமையல் முடிகிற மாதிரி கிடக்கு டக்குன்னு சப்போர்ட் எனக்கு மாதம் ஒரு 6-7 மணிக்கு விளம்பி உங்களை சப்போர்ட் பண்ணணும்ண்டு அப்புறம் யோசிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யாருன்னு நம்ம இதுவாக கேட்குறாங்க என்ன செய்கிற அப்பா ஒரு சப்போர்ட்டாக போட்டோண்ட சும்மா அங்கே வந்து கோவிக்கு மாட்டுவார் ஓ பாவம் தானே நீங்கள் அழுப்பு ஓ அப்போ என்ன செய்கிறேன் நான் அப்போ
உங்களோட பிள்ளையே அப்படி சொல்லக்கூடாது என்ன அவாக்கு தெரியும் நான் தனியாகவே எல்லாம் செய்து முடிச்சிடுவேன் இந்த ஒரு கதையை சொல்லிக்கலோ அடி மெனசில் எவ்வளோ கோபம் வருமன்றது எனக்கு தெரியும். இதை சொல்கிற தம்பி ஆள் கொத்து போடுமெண்டா பாப்பியே. அதுதான் ஒரு நாளைக்கு வந்து நீ அப்போ வந்ததுலேருந்து சொல்கிறப்போ ஒரு நாளைக்கு செய்ய வேண்டாம் அந்த விளையாட்டு ஆள் ஆனால் எனக்கு சொல்லிட்டு தான் கொத்து போட்டு தர வேண்டாம் தன்னை எங்கேயோ அவ்வளோ கூட்டிடணும். எங்கே இல்லை பருத்துரம் ஆகிறாலும் தெரியும், அதுதான் பிரச்சனை. ஜட்டி பீச் உங்களுக்கு தெரியுமா? ஜட்டி பீச் ஓ என்ன? ஓ சரி மூக்கம் பீச்சு கூட்டிடுவோமா? மூக்கன் பீச் அங்கே இருக்கு. அங்கே அவ்வளோ கேகே ஸ்மூக்கன் பீச். அப்போ அங்கே எல்லாம் சுற்றி கொண்டு மூக்கத்தை கொண்டு வந்தியா? ஆனால் சொல்கிறீங்க போகிற மாதிரி தெரியலையே. நீங்கள் அங்கே இத்தாலிக்கு வந்து எப்படி நின்றீங்களோ விட்டு விலக அங்கே இறங்காமல் அதே மாதிரியே நிற்கிறீங்க. நாங்கள் வந்த உடனே இவர் எங்களை விட்டுட்டு இறங்க மனம் இல்லை. நாங்கள் இப்போ எங்கேயும் போனால் ஆள் இறங்கும். ஒரு மனுஷனுக்கு என்னங்க தேவை? சாப்பாடு, சந்தோஷம், ஒரு ஆறுதல், எல்லாத்தையும் நீங்கள் எப்படி தாரிக சொல்லுங்க. உண்மைதான். நாங்கள் வந்து அப்போ நாங்கள் என்னன்று இறங்குறது? இப்போ உங்களையே இறங்க விடாமல் பண்ணோட யோசனையை போய்கொண்டு வேணாம். அதுதான் ஒரு உருண்டை இடம் பாரு. தான் ஜாழ்ப்பாணம் போகிறோம் பசிக்கல போகிறேன்டவன் இப்போ ஒரு உருண்டை இடம் கரைச்சம்ல உப்பு உப்பு கவிதா வண்டி எடு. தேசி புளி எல்லாம் தேசி புளி இப்படியே இல்லைங்க. அது என்ன கணக்கில் விடும்? ஒரு பாதியை விடுங்க பார்த்துட்டு இந்த பாதியை விட்டுட்டு பாதியை புல்லாக விடையோ விட்டுட்டு வந்து நீங்கள் பாருங்கள். காணாட்டி விடலாமா? அது என்ன பார்க்க தெரியாங்க. குளிச்சுட்டு வாயில் வச்சு பார்க்குறதானே? வாயில் வச்சு தானே பார்க்குறதா? ஓகே ஓகே ரைட் ரைட் ரைட். குளிச்சுட்டு வாயில் வச்சு தான் பார்க்குறேன். நான் நினச்சடப்பா நான் நினச்சேன் மூக்கில் வச்சு பார்க்குறீங்க. சரி எவ்வளோதான் வடிவா பிரட்டுங்கோ? இல்லை இன்னும் பிரட்டே இல்லை. நான் இந்த பிரட்டை போகிறேன். என்ன ஏலக்காய் ரத்து. அப்போ அக்கினிக்கு இன்னொரு உருண்டை கொடுக்கொண்டு வரும் போல குத்தக்கூடாது. ஏன் குத்தம் இப்போண்டா அந்த கரெக்ட் இல்லை இது இறைச்சி சிறக்கு தூள் இங்கே விற்கிது. இறைச்சி காசுக்கு அதை போடணும், அப்போ தான் வாசமாக இருக்கும் கரை. உங்களுக்கு சின்ன வயசுல எல்லாம் போட்டோம் ஏப்பாம்மா? என்ன எங்கே போட்டது? பைக்கெல்லாம் கண்ணுக்கு மட்டும் போட்டேன். ஆனால் இன்னும் கொடுக்குறோம்ப்பா. அது ஏனென்றா நான் டியூஷன் போகாமல் பள்ளிக்கூடத்தில் வந்து விளையாட ஓடிட்டேன். அப்போ கூப்பிட்டு வந்த உடனே வந்து அன்றிலேருந்து இப்போ போடுறதே இல்லை. நீங்கள் எத்தனை வரைக்கும் போனீங்க பள்ளிக்கூடம்? உண்மையாக ஓயல் வரைக்கும் படிச்சேன். ஓயில் வரைக்கும் போனீங்க. அந்த காலம் ஓயில்ன்றே பெரிய படிப்பு தான். இந்த காலம் ஓயில் வரைக்கும் படித்தாலே நம்மளா ஜிஎஸ் வேலை செய்யலாம்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை அது பிரச்சனை. வேணா குத்தாசி ரேஸ் பண்ணி பேர் உப்பு உப்பு கணக்காக கொண்டு உள்ளங்க எப்படிங்க சுடாத இங்கே இப்படி பிடிங்க சுடாதப்பா. கவிதா தீ மிதிக்குது, நீங்கள் சுடு பண்ணுறீங்க. என்ன இங்கே இங்கே பாருங்க. இங்கே கவிதா இங்கே பாருங்க. இங்கே நீங்கள் இதுக்கு இங்கே பாருங்க. இங்கே கண்ணை நிறம் வச்சுருப்பேன். நான் அப்போ நான் கிண்ட வச்சு சாப்பிட்றீங்க. வச்சிருக்கிறோம் பாருண்ணா. இனி வரைக்கும் நான் எலும்பு வந்துடுவேன். நல்லா கலைப்பட்டு வாங்க. நல்ல ரஜி துண்டு ஒன்று அணியாக வந்து இப்போ நீங்கள் உங்களை எலும்பில் விருப்பம் பண்ணியிருந்தீங்க. இந்த எலும்பு நீங்கள் என்ன எப்படிங்கன்னு பார்ப்போம். எலும்பு சாப்பிட்றீங்களோ? எலும்பு சாப்பிட்றீங்களோ? உண்மையாவோ சாப்பிட்டு காட்டுங்க அந்த எலும்பு இருக்கா? கொஞ்சம் வச்சிருந்து போட்டு இதுக்கு மேலே வச்சிருக்கேன். பார்த்தேவும் மருமோனா இல்லை வில்லனா ஒன்று யோசிச்சு என்ன கொண்டு யோசிங்க. ஆனால் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. ஏன் எலும்புல சூடு இல்லை. எலும்புல சூடு இல்லை வச்சுதான் சொல்லிக்கணும். அப்போ வச்சிருந்துக்கா கொஞ்சம் நேரம் இறைச்சியமாய் சூடு இல்லை. ஏன்னா எலும்புகள் தடக்கி உயர்ந்து நின்றது. இந்த அக்னி ஒரு உருண்டை எடுத்து பேர் தேசி புளி இந்த கதை அப்படி விடுறதோ
என்னது அரைவாசி விட்டேன் நான். ஓ காணாட்டி விடுங்க. இவன்ட்டு சொல்ல கேட்டேன்னா என்ன காணான்னு முடிவு நீங்கள் வேறு இருக்கா இது என்ன எல்லாம் பார்வையிலே முடிஞ்சு போடு. ம் உப்பு காணாது கொஞ்சம். உப்பு காணும் சொட்டு போடுங்க. என்ன இன்றைக்கு அந்த குரங்குன்ற அப்பா கதை மேத்தான் தேசி புளி காணும் கொஞ்சம் உப்பு காணாது. ஓகே அக்கினி இப்போ தான் மாறி தேசி புளின்னு சொல்லி போட்டேன் அவ்வளோ கேட்ட பாருங்கடா. அதுதான் பிரச்சனை. ம் உப்பு உப்பு கொஞ்சமாக கணக்க போட வேணும். ஆனால் உப்பு என்னண்டு அப்படின்னா தண்ணி விட்டுக்குள்ளே கேட்டோம். உப்பு என்னென்ன பிடிக்கும் உள்ளுக்கு? அது பிடிக்கும். ஆ இதுக்கு நீங்கள் விருப்பம்ட்டா கொஞ்சம் தயிர் போடலாம். தயிர் கிடக்கு இல்லை போடுவோமே. இன்னொன்று வேணாமே பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காதான்ற அடியை தான் எனக்கு பிடிக்குமுங்க அவனுக்கு நீ பிடிக்காது தயிர். அதுதான் அது அடியை தான் போடல இருக்கிற. நீங்கள் சொல்கிறீங்க அவன்கிட்ட மனநோற மாதிரி ஒரு கதை விட நாங்கள் கதைக்க மாட்டோம். அப்படி கேட்க அவன் உடம்புக்கு அவனுக்கு ஒத்து வர சாப்பாடு நான் கொடுப்போமே. அதுதான்ப்பா உலகம் 1000 கதைக்கலாம். இப்போ உங்களோட மனநோற மாதிரி நாங்கள் கதைக்கிறோம். இல்லை இல்லை அதெல்லாம் பெம்பர் தானே. அப்போ நீங்கள் திருந்தே மாட்டீங்க. மாமன் மருமன் ஒன்று இருக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு அன்பு கூடும். அன்பு கூடும் அன்பு கூடும் அடுத்த கதை அன்பு குறையும் சொல்ல போகிறோம். அந்த இருக்கிறத விட கூடிக்கொண்டு போவோம். அந்த கதை வரையே கூடா. ஏன் நீங்கள் ஒவ்வொரு நாள் உங்களை வீடியோவில் காட்டுன்னு சொல்லுங்க பாப்போம். ஓகே இத்தாலி போன அப்புறம் இதெல்லாம் தான் உங்களுக்கு நினைவு அமைய போகுது. ஓ இல்லாட்டி என்னங்க ஒவ்வொரு மாதம் வந்து புரியுது. இல்லை இல்லை இனி ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் உண்மையாக ஒவ்வொரு வருஷம் என்ன பிளான். அப்போ யார் இப்போ எங்களை சமைத்தாரு? மகள் நிற்கிறாதானே. மகள் வடிவ சமைப்பேன். மகள்கிட்ட சமையல் நான் பார்த்தேன் தான் இத்தாலியில் இங்கே நான் அதான் அங்கே நாங்கள் கடவுளிய சாப்பாடு தான் எனக்கு. அங்கே அப்படி ஸ்ரீலங்கா ஃபுட்டு இல்லையே. இங்கே எது இப்போ முடித்தான் எங்கள் இல்லையா? ஓ என்ன தான் மூடுற கோப்பையில் போகிறோம். அதை 2 சின்னனுக்கை போட்டுட்டு சின்னனுக்கை போட்டு மூடுவோமே. அதுதானே அதுதானே இருக்குல்ல இதுக்கு காணும் காணுமோ? இது என்ன கொஞ்சம் விட்டு விதி இல்லாமல் இருக்க மாட்டாப்பா. இது உண்மையாக சொல்லுவோம். நீங்கள் கழுவி போட்டிருப்பீங்க கிடைச்சம்பது கட்டசி வந்து இல்லை. ஓ கேட்டா சொல்லிப்பீங்க கழுவி தான் பச்சதுண்டு. நான் உங்களை கலாய்க்க மாட்டேன். ஒரு நாளும் வீடியோவில் உங்களை கலாய்க்க மாட்டேன். இது யோசிக்க உண்மையை மட்டும் சொல்லுவேனே தவிர கலாய்க்க மாட்டேன். இப்போ குண்டனாரோட வந்தவன் அதுதான் தெரியும் இல்லையா? இருக்கிறாங்களா? நீ கொழுப்பு வேணுமே. இங்கே எனக்கு ஒரு கொழுப்பு தாங்க. அதுதானேப்பா நீங்கள் பிள்ளையாட உங்களோட செயற்பாடு எல்லாம் பாய இப்போ வேண்டாம். இங்கே எனக்கு நீங்கள் தரவேன்னா அடுக்க முடியுங்க. நீங்கள் பழி வேண்டியல். இல்லை இல்லை நான் பிள்ளைக்கு அப்படி செய்வேன். பிள்ளைக்கு செய்ய வேண்டியது எனக்கு செய்வீங்க. நீங்களும் பிள்ளை தானே. வாங்க கொஞ்சம் கொஞ்சம் போங்க. வாங்க வாங்க அதை நான் போடுறேன். வாங்க சன் இன் லோ ஃபாதர் இன் லோ ரைட். என்ன மாதிரி இருக்கு விழுந்துட்டு? பிடிங்க. இல்லை இல்லை விடுங்க பிடிங்க. நோ 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 இப்படியே பிடிங்க. சரி அப்படி பிடிங்க. இவ்வளோ கூட்டிட்டுங்க. கொழுப்போ கொழுப்போ நீ அணுவை சாப்பிட விட்டு பார்க்கலாம் இந்த கொழுப்பை. உண்மையிலேயே ஐயோ நல்லு நல்லுன்றுவாள். இந்தா வேடை வே என்னடா அப்படி தேக்கோ சூப்பிஸ்தானோ என்ன வெங்காயம் பட்டோமே? இல்லை இல்லை எல்லாம் முடிஞ்சு. இல்லை பட்டோன்னா சொல்லுங்க பிரச்சனை. நீங்கள் ஒன்றும் யோசிங்க. ஹெல்ப் பண்ணினாக்கு நன்றி. எல்லாம் செய்து தந்துட்டு. சரி இப்போ இது சரிதானே? இதை கழுவுங்க எல்லாத்தையும். ஆத்தி பாருங்க அதை செய்யணும். உண்மையா போ வடியா தெரியும். இல்லை
இங்கே இது என்ன தேங்காய் பூ கிடக்கு அதை வையுங்க அதை நீங்கள் கழுவாதீங்க நான் சும்மா இதுக்குள்ள ஓடும் அது நான் கழுவுறேன் 5 வாங்க நீங்கள் இதுக்குள்ள ஓடும் தேங்காய் பூ சரிங்க ஓ டஸ்ட்பின்னுக்கு தான் நீங்கள் வாங்க ஓ டஸ்ட்பின் உடைய தேங்காய் கஷ்டப்பட விடாது. இஞ்சி தேங்காய் இப்போ திருப்பி வந்துருக்குறேன் ஓகே ஃபுட்டுக்கு ஓகே ஏன் இது ஃபுட்டு கூட கொஞ்சம் என்னண்டா நீங்கள் எல்லாம் மடிவா அளவு அவங்க உங்கள் அதுதான் சாப்பிட்டு மீதி எவ்வளோ தட்டி விடாது. நானும் இடியப்பம் சாப்பிட்டேன் புறா நீ எங்க தான் அடியப்பம் சாப்பிடணும் அது இவங்க எல்லாம் புட்டு வடிவா நீங்களே சாப்பிடுவோம் அடியப்பம் கொடுத்தீங்க அவனுக்கு அது எங்களுக்கு வேண்டி வந்ததை இவர் சாப்பிட்டுட்டார் அப்போ நாங்கள் ஒன்றும் சொல்லல அப்போ நீங்க அப்போ புட்டை சாப்பிட்டுக்கலாம் நானும் இடியப்பம் தான் சாப்பிட்டேன் நிறைய புட்டு பண்ணி தான் எனக்கு மட்டும் வந்தோட சட்டி உள்ள புட்டி. ஏன்னா உங்களுக்கு வேணி இருந்தா சாப்பிட்டானா அவனோட கொடுமைக்காரனாகிறான் இந்த இடத்துல நான் அம்மாட்ட கேட்டேன் அவருக்கு கேட்டா புட்டு சாப்பிட இடியப்பம் சாப்பிட புரியல இடியப்பம் தான் அப்படி கேட்டதே போல நீங்க உங்களுக்கு வேணி இருந்தா இடியப்பம் இந்த கதை காய்ச்சிக்கப்படாது கேட்டாரா நாங்க அப்படி இல்லை பெரும் என்ன சொல்ல காய்ச்சிங்கன்னா அப்புறம் எனக்கு வேணிக்கு வந்து அவன் தின்னுட்டான்னு காய்க்கப்படாது கதை கதையாக தேசிக்காக வந்து இருக்க போட்டு விட்ரு போட்டுங்க ஒரு நீங்கள் வையுங்க நான் கழுவுறேன் சும்மா இல்லைங்க நீங்கள் அதான் இருக்க விடு அதுக்கு ஆனா புட்டு உண்மையிலே ஒரு அரவாசி போட்டாங்க அரைக்கிற வச்சுக்கிறது சாப்பாடு இந்த புட்டு இப்போ புட்டு கிடக்கு தாரேன் என்ன சூடு காட்டிட்டு அவங்களுக்கு ஏனண்டா அவர் சோறு குத்தரிசி சாப்பிட மாட்டார் குத்தரிசி சாப்பிட மாட்டார் தானே சாப்பிடுவேன். சரி இல்லை நான் இது சாப்பிட்றேன் புட்டு வயிற்றுலேயே வயிறு நம்பிடும் தெரியும் இடக்கிட அவங்க ஏதாச்சும் வேண்டி குறைச்சி கொண்டே இருப்பாங்க பிறகு வந்து என்ன இருது புட்டை நின்று சாப்பிட்றது அதானே அக்னியை பேங்க இந்த சிப்ஸ்லாம் இருப்பான் பழகிட்டு சாப்பிட்டேன். அந்த அங்குள் மாதிரி மற்ற கொஞ்ச நாளாக சமைச்சு கூட பேயலாப்பா உடைஞ்சி ஓடும். ஆ உடைஞ்சி ஓடும். உண்மையாதான். உடஞ்சோனா இல்லை சமையல் ஃபுல் சமையல் நீங்கள் எலும்பு வச்சுனாங்க முன்னாப்பா நான் ஒரு இடையில வந்து அதுக்கு உதவி செஞ்சு கொடுத்து போட்டு தான் பிறகு குளிச்சுட்டு வரேன் கணக்கா கடைசி அது இறக்கி வைக்க தேசி பிடிகள் விட ஆ இதுலேயே கவலுங்க நாங்கள் போய் தண்ணி அதுக்கே இப்படி கவல் சாமான் தண்ணி வடிகிறதுக்காக இது கண்ணை அப்போ மாதிரி யாரும் தனியாக வந்தோண்டா இல்லை அதுதான் மற்ற அவன் மூத்த மாதிரி இல்லையோ அவனை கண்டவழியோட தனியாக விடாங்குவான் அவள் வர வடிவாக வந்துருக்கான் உங்களுக்கே சந்தேகமாக இருக்குமே நான் என்ன இப்படி வடிவாக வரான் வெயில கத்திரியுது ஆ நல்லா வெயில கத்திரியுது அதெல்லாம் வடிவாக வரானோ என்ன சம்பந்தம் இல்லை கதையாக ஆ என்னையே சுற்றி எடுக்குதாப்பா என்ன ஆள் சிரிக்கணும் ஆள் சிரிக்கிறான் நடக்கவே இல்லை மற்றது சிரிப்பு தானே பெரிய மருந்து ரைட் கை கழுவிட்டீங்களா உலகம் கோபாலுடன் கையில் படாமல் கழுவணும் இருந்தாலும் திருப்பி சாப்பிட போகிறவங்க அப்புறம் பார்க்க கழுவணும் ஓ ஓகே சாப்பாடு போடட்டுமா இந்த காசை நீ தருவாயோ நல்லா இருக்குமே நான் பாரு செட்டு காசை நீ தருவாயோ பெரிய காசை நீ தருவாயோ இல்லையே மாற்றி போவாயோ பாவிக்குது என்ன கிரில் போடுற சிக்கனை எல்லாம் கம்பியோட ஒரு கம்பியோட எல்லாம் செஞ்சு போட்டு தூக்கி வச்சா சரி சுத்தி கொண்டு ம் அவ்வளோன்னு சொல்லாம அடிவா விலையா இதுக்கு மட்டுமோ ஓ 1:38 நெருங்கிட்டேன் ம் ஆனால் இது வரைக்கும் இன்னும் யூஸ் பண்ணல நீ அந்த விடுற மாதிரி இல்லை ஆள் போகிறதுக்கு இங்கே உங்களுக்கு பாவிக்கும் போட தெரியுமா
ஓ உண்மையாவோ சார் அப்புறம் போட்டுதாங்க ஓகே வடிகால போட்டு வடிகால இருந்து சாப்பிடுவோம் நல்ல நைட் டைம்ல வடிகால் உள்ளுக்கு போட்டால் மனம் வந்துடும் நல்ல நைட் டைம்ல அப்போ இது கேக் எல்லாம் பெருப்பலாம் இதுக்குள்ள போட்டு வைக்க இல்லை இதுக்குள்ள போடலாம் கோழிக்காடுகள் மாட்டு விழா எலும்புகள் எல்லாமே அப்போ என்ன இந்த முழுசா கோழியை வேண்டி அதுக்குள்ள எல்லா சாமான்களும் வச்சுட்டு முழுசா கோழி பறக்காத கோழிக்கு உரிச்சிட்டு அந்த உரிச்சிட்டு தண்டி வைப்போமா நல்ல ஜோ கொண்டு தான் எனக்கே சிரிப்பு வரையில என்ன செய்யுது சும்மா இருந்தா போல அடிச்சு விட்டது தம்பி அப்புறம் எடுத்தீங்களா என்னது அதுக்காண்டி போனீங்க இல்லை 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 அதே இப்போ எங்கே போட்டு வைக்க எடுத்துட்டேன் இல்லை போட்டு வைக்க எடுத்துட்டோம் Buongiorno. Buongiorno, come stai? Buongiorno, Rowdy, buongiorno. Come stai? வாடி வேணே மெத்தனை நிற்க போறீங்க நிற்க நில்ல ஒரே இருந்து உங்களோட உடம்பு குறையுது தம்பி அக்கா தெரியுமே என்ன பேருன்னு சொல்லுங்க அப்போ அக்கா இல்லை என்ன அக்காண்ட பேர் தெரியாமல் நான் அவனை கேட்கணும் ஆள் கடுமாட்டம் எங்க போனங்க பாய்க்குதியா இத்தாலி போயோ இங்கே வேலை செய்யாது எங்கே நேரம் முடிஞ்சா சிக்கலானே அதுதான் உனக்கு அப்பா அம்மா பற்றி ஒரு யோசனை இருக்கக்கூடா அதில் விட்டுட்டு தனியாக போய் அங்கே இங்கே நின்று சுற்றி கொண்டு சுற்றிக்கிறாரு அப்போ நாவப்பழம் வாங்கி நாவப்பழம் கலரில் வந்துட்டேன் நாவப்பழம் சீசன் இல்லையே இப்போ சீசன் நாவப்பழம் காய்க்குமோ எல்லா சீசன் நாவப்பழம் சீசனு என்ன பழம் வந்த ஒரே எல்லா சீசன்லேயும் மாறுது பாலப்பழம் வாழைப்பழம் ஓகே வாழைப்பழம் பப்பாசி பழம் வாழைப்பழம் ஈச்சம்பழம் வீரப்பழம் நீங்க சொல்ற எல்லாமே சீசன் பழம் சீசன் இல்லாம வர சீசன் இல்லாம நான் எனக்கு விளங்கினது சீசனுக்கு எல்லா பழங்களும் பெருமண்டா நான் நினைச்சேன் ஒரே அடியா இந்த பழம் பாரு ஒரே சீசன் பழம் ஒரே சீசன் நான் கேட்குற வந்து சீசன் இல்லாம எல்லா மாதத்துலயும் கிடைக்கக்கூடிய பழம் தெரிஞ்சு வாழைப்பழம் தான் வாழைப்பழம் பப்பாசியும் ஓகே பப்பாசி வரும் வேற மாம்பழம் சீசன் இல்லை சீசன் மாங்காய் சீசன் மாம்பழம் சீசன் என்னண்டு இங்கே விளாம்பழத்தை காட்டு அது மண்டை விளாம்பழம் மாதிரி தான் விளாம்பழத்தை மேலே ஓடு மாதிரி உனக்கு இங்கே ரெண்டு வளர்றான் தெரியுமா இல்லை நல்ல முத்தல் கிடாமல் வந்துட்டான் உனக்கும் தெரியாதோ கல்யாணம் கட்டியும் குழந்தை கிடைக்காதாக்களை தான் அப்படி சொல்றடா. ஆனால் அது ஆக்களுக்கு சொன்னால் அது பயங்கர பிள்ளையாது. ஏனண்டா அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மனக்கவலையை உண்டு பண்ணும். ஆனால் சொன்ன வந்து நோமிலாக அவங்க டச்சி கடைக்காரர் அவன் எல்லாம் சொல்கிறப்ப அந்த என்னென்ன இந்த கனகாலம் அண்ணுண்டோ சொல்லுவான் இன்னும் மலட்டு கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நோமல். அதை விட இப்போ அவன் வாயில் அவன் காய்ச்சி பழகிட்டானுக்கு அது வரும் தானே. அதுக்கு சொல்லி கொடுத்துட்டா வந்தால் தான் அவன் சொல்கிறான். மற்றபடி மற்றபடி அவன் சொல்ல மாட்டான். அதுதான் இப்போ அவன் ஆக்களை பார்த்து ஒரு நாளும் அந்த வசனத்தை அவன் தவறையும் யூஸ் அவனுக்கு போய் அந்த மீனிங்கே தெரியாது. ஆனால் அவன் ஆக்களுக்கு ஒரு அந்த வசனத்தை அவன் யூஸ் பண்ணதில்லை. சின்னாக்கள் தானே தெரியாது அந்த வார்த்தைகளை. அதுதான் அவனே சின்னான்னு சொல்கிற பிடிக்காது. சரி அங்கிள் ரைட் அங்கிள் தேடி வைக்கலாம் வந்தால் சரி அங்கிள் தான். இல்லை இது நீங்கள் நினைக்கிற அங்கிள் இல்லை, இது எங்கட மற்ற அங்கிள். அப்புறம் அம்மா பார்த்துன்னு போய் அங்கிள் தேவை வருதுண்டு அந்த அங்கிள் இல்லை. இல்லை இது நாங்கள் எந்த அங்கிளை சொல்கிறோன்ற எங்களுக்கு தான் தெரியும். பாட்டு பாட வாழ நிற்குமா அப்படி போய் என்ன சாப்பிடுவோமா என்னோட உங்களோட விருப்பம் என்ன போடவா சாப்பாட. சரி அப்போ சரி இதுக்கு தான் நான் சொன்னால் இப்போ அந்த ரோலை சாப்பிடலேன்னு
நான் யோசிச்சேன் என்ன தெரியுமோ இப்போ நான் ரோலை சாப்பிட்டு போட்டு முடிவெட்ட போனேன் அப்படி 2 மத்தியம் முடிவெட்டு வந்து சாப்பிட கணக்கு அவன் தான் அடி கஞ்சி அம்மா சாவில்லை ஹலோ எல்லாம் ஓய் என்ன கேட்டேன் ஆக்கலாம் நான் ஐயா இனி காய்ச்சிட்ட விட்டா சரி காய்ச்சிட்ட விட்டா சரி அப்போ கொஞ்சம் ஆளுக்கு சிலோ ஆகட்டு இந்த சாடை சேவுகளை கொஞ்சம் சிலோ பழைய பிளைட் ஆகடு ஆ ஒரு எஸ்டிமேஷன் ஒரு 15 நிமிஷம் சரி அப்படின்னு தலைமுடி வெட்டிட்டு வந்து சாப்பிட போகிறீங்க சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நாம் வந்து கேட்டதுக்குனாங்க இரவு அவிச்ச புட்டு அதில் வந்து சூடு காட்டி போட்டுருக்கார். அதே மாதிரி வந்து கொஞ்சம் சாப்பிடுங்க, நான் குத்தரிசி சாப்பிடுவேன் கொஞ்சம். அக்கினி குத்தரிசி சாப்பிட மாட்டேன்ட்டு புட்டு கேட்டுக்கொண்டு நிற்கிறேன். அது அவர் வந்து வீடியோவுக்கு நடிக்கிறார். ஏய் என்ன குத்தரிசி சாப்பிட மாட்டியோ? அது நான் விளக்கம் சொல்லி தரேன். அவைகளுக்கு ஒரு நாளைக்கு நான் சாப்பிட்டு காட்டும். மக்களே பொறுத்துருங்க, உங்களோட கோரிக்கையை நான் முன்னிட்டு ஒரு நாளைக்கு நான் அண்டை ஃபுல்லா குத்தரிசி தான். இல்லையே அண்டை புல்லா குத்து, இதே வில்லங்கமான கதை, இதே ஒரு மதிப்பில்லா கதை. அண்டைக்கு புல்லா குத்தரிசி என்றதே ஒரு மனுஷனை நக்கல் அடிக்கிற கதை. ஐயோ இது நீ தின்னாய மாட்ட, நீங்க கதைக்காங்க. உண்மையாதான் கதைக்க இதுக்கு மேல கதைக்காங்க பிள்ளையாவே இல்லை. முழங்கா அணிக்கானேராப்பா, அதான் பிரச்சனையாக கிடையாது. ஐயோ குத்தரிசி இந்த பயன்பாடுகள் தெரியுமா? குத்தரிசில நன்மைகள் தெரிஞ்சா நீங்க எப்படி இருக்க மாட்டேங்க. நாங்க வந்து சாப்பிட்றாங்க ரெண்டைக்கு புட்டி சாப்பிடுவோம். ஏன்னா இரவு நான் புட்டி சாப்பிடல, அப்புறம் ஆசைக்கு சாப்பிடுவோம். நான் அந்த முடிவு எடுத்தேன். சரி சாப்பிடுங்க. அவனுக்கு கொஞ்சம் எலும்புல கூட வைங்க. அதுதான் நாள் வச்சு எலும்பு கடிக்கிற கடியல் தெரியும் அவங்களுக்கு. சாரமா சொல்லி வேலை இல்லையா? அம்மா நெருப்பு தான் சோறு ஃபுட்டு. அருமையான சாப்பாடு. வேண்டா அவனுக்கும் பிடிக்காது. இதுதாங்க புத்தரிசி பிடிக்குமா உனக்கு? மகனை பழக்கம் வச்சு விருப்பம் இல்லை தான், சாப்பிடுவான் சாப்பிடுவான். சொல்ல மாட்டேன். குத்தரிசி காய்ச்சினா இல்லை இல்லை கட்டத்துக்கு விருப்பம் சாப்பிட்றது இல்லையா? சாப்பிட்றது எப்படி தம்பி சாப்பாடு நிறைய நாளே அப்புறம் வந்தியா? அப்படி போகுதாப்பா அம்மா மகளோட? அப்படி அப்படியான ஓடியும் இல்லை. அவன் பாரானே இல்லைஞ்சா பாவம். அட நீங்க இங்கே ஆகுதா? என்னடா
6 வயசுல போனேன் இப்போ எத்தனை வருது அன்றைக்கு சொல்கிறோம் ஃபைனல் துவங்கிட்டு 9 சொன்னீங்களா ஆள்கிட்ட கேட்டா இல்லை அப்போ உண்மையாக நல்லா சாப்பாடு வேறு லெவலில் இருக்குது. சரி அப்போ நாளைக்கு ஏதாவது இன்னும் நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் அதுதான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக ஓடும் இல்லாட்டி பாபி கூட அடிக்கும்